உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோழர்கள் பற்றிய கல்வெட்டுகள், நெக்ஸ்ட் பழுவேட்டையர்கள் பற்றிய குறிப்புகள், அவர்கள் கட்டின கோயில்கள், அதை பற்றி வரிசையாக பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் மேலப்பழுவூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற நடுக்கல் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். நடுக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக உயிர் நீர்த்த ஒரு வீரனுடைய சிற்பத்தை ஒரு கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொற்றவை அல்லது காளி அவங்க முன்னாடி தான் இந்த வீரன் உயிர விட்டுருக்காரு. இவருடைய சடலம் இங்க புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கப்படுது. வாங்க இப்ப நம்ம அந்த நடுக்கலை பத்தி பார்க்கலாம். இதுதான் அந்த நடுக்கல். இதுல பாத்தீங்கன்னா இவர் ஒரு வீரன் அப்படின்றது தெள்ள தெளிவா தெரியுது. இவருடைய தோற்றத்தை வச்சு அது இவர் ஒரு வீரன் அப்படிங்கிறது தெரியுது. வாள் வச்சிருக்காரு, நீண்ட முடி வச்சிருக்காரு, காது வளர்த்து பெரிய அணிகலங்கள்லாம் அணிஞ்சிருக்காரு. இவருடைய தோற்றம் பாத்தீங்கன்னா கழுத்து அறுத்து இறந்திருக்காரு. இந்த சிற்பம் பாத்தீங்கன்னா அரிகண்டம் அப்படின்னு சொல்லுது. நடுக்கல்லையே 2 வகையான இருக்கு. ஒன்னு அரிகண்டம், இன்னொன்னு நவகண்டம். அரிகண்டம் அப்படிங்கிறது தலையை அறுத்து உயிர் நீர்ப்பது. நவகண்டம் அப்படிங்கிறது உடலில் இருக்கிற 9 உறுப்புகளை அறுத்து இறக்கிறது. இது அரிகண்டம் வகையை சார்ந்தது. ஒருவேளை இந்த இடத்துலதான் அவர் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இன்றளவும் இது மக்கள் ரொம்ப பயபக்தியோட வழிபட்டுக்கிட்டு வராங்க. இவர் இந்த கொற்றவை கடவுளுக்கு முன்னாடிதான் கழுத்தை அறுத்து உயிர் விட்டார் அப்படின்றதுக்கு சான்றா கோயிலுக்கு எதிராகவே இந்த நடுக்கல் அமைஞ்சிருக்கு. இந்த நடுக்கல் இப்ப இந்த மக்கள் சாணப்பிடாரி சாவான் கருப்பன் அப்படின்ற பேர்ல வழிபட்டுக்கிட்டு வராங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா சாமிகளுக்கு வடிக்கப்படும் கல்லுல பாத்தீங்கன்னா ஒரு முழுமையா இருக்கும். அது எந்த இடத்துலயுமே ஒரு சிதிலமோ எந்த இடத்துலயுமே ஒரு உடைக்கப்படாம நல்லா பக்குவப்பட்ட கல்லா பார்த்துதான் வச்சிருப்பாங்க. ஆனா இறந்தவங்களுக்கு வச்சிருக்கிற இந்த நடுக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா உடைச்சு விட்டுருக்காங்க. இது இறந்தவர்களுக்காக வைக்கப்பட்ட கல் அப்படின்றதுனால ஒரு ஓரமா எப்பவுமே இதுல உடைச்சு விட்டுருப்பாங்க. இந்த கல்லை நீங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற இந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த கல்லு கிட்ட வர்றதுக்கே ரொம்பவுமே பயப்படுறாங்க. இது எங்களையே கிட்ட போக வேண்டாம் தான் சொன்னாங்க. இறந்தவர்களுக்காக வைக்கப்படுற நடுக்கல்ல பத்தி தொல்காப்பியத்துல 6 வகையான குறிப்புகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வகை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமக்காக உயிர் நீர்த்த ஒரு வீரனுக்காக கல்லு தேடி ஊர் மக்கள் போவாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த கல்லை தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் கால்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்கோள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இறந்த அந்த கல் எடுத்துட்டு வராங்க இல்லையா, அந்த கல்லுக்கு மாலையிட்டு அதுக்கு மது அளிப்பாங்க. மதுனா அந்த காலத்துல கல்லு, அந்த கல்லெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு பூஜை மாதிரி செய்யறாங்க. அது பறையிசை ஒழிக்க ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க அந்த கல்லை. 3வது பாத்தீங்கன்னா நீர்ப்படை. இந்த நீர்ப்படைனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லை எடுத்துட்டு நல்லா சுத்தம் செய்வாங்க. ஒரு ஆற்றுப்படுக்கையில வச்சு நல்லா சுத்தம் செய்வாங்க. அதுல இறந்தவருடைய பெயர், அவர் எப்படி இறந்தார் அப்படின்றத பத்தின குறிப்புகள்லாம் அதுல எழுதுவாங்க. இந்த ஸ்டெப்பை நீர்ப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை எடுத்துட்டு எங்க அந்த நடுக்கல்ல வைக்கிறாங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ஒரு உயிர் பலியை கொடுத்து அந்த காலத்துல கடவுளை பிரதிஷ்டை பண்றதுக்கு சரிசமமா இந்த நடுக்கல் வைக்கிறத ஊர் மக்கள் ஒரு சடங்காவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்டெப் பாத்தீங்கன்னா பெரும்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரும்படையில அந்த நடுக்கல்லுக்கு கூரை அமைத்து அதை ஒரு கோவில் மாதிரி அமைச்சு ஒரு வழிபாட்டு தலமாவே அந்த கோவிலை வழிபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது வாழ்த்துதல். இந்த வாழ்த்துதல் அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களும் சரி, இறந்தவருடைய வீரனுடைய குடும்பத்தாரும் சரி, இந்த கல்லை ஒரு குலதெய்வம் ரேஞ்சுக்கு வழிபடுவாங்க. இந்த குறிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அகநானூறு மற்றும் தொல்காப்பியம் போன்ற இலக்கியங்கள்ல தெள்ள தெளிவா மக்களுக்கு புரியும் வகையில எழுதியிருக்காங்க. இந்த நடுக்கலுக்குன்னு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க.